ஹலோ வியூவர்ஸ், குட் டே டு எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம மோஸ்ட், ஹாஃப், சம், நன் இந்த 4 வேர்டுக்கு என்ன மீனிங், அதை எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்களும் இந்த 4 வேர்டை எங்கெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கலான்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். மோஸ்ட்டுங்கிறது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற பொருளுக்கு நம்ம மோஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஏட் மோஸ்ட் ஆஃப் த சாக்லேட். நான் அதிகமான சாக்லேட்டை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஏட் மோஸ்ட் ஆஃப் த சாக்லேட் நம்ம சொல்கிறோம். இந்த மோஸ்ட்டை வேறு எங்கேயாவது பயன்படுத்தலாம் அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுத்தலாம். மோஸ்ட் டேப் வாட்டர் இஸ் ட்ரிங்கபிள். மோஸ்ட் டேப் வாட்டர் இஸ் ட்ரிங்கபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகமான குடிநீர் குழாயிலிருந்து வர தண்ணிகள் குடிக்கிற அளவுக்கு இருக்குது, குடிக்கிற கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லும்போது நம்ம மோஸ்ட் டேப் ஆஃப் த வாட்டர் இஸ் ட்ரிங்கபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். This chair is the most expensive one. This chair is the most expensive one. இந்த சேர் ரொம்ப அதிகமான விலையில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம இங்கே மோஸ்ட் யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்டை எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதிகமாக அப்படிங்கிற பொருளை மீன் பண்ணும்போது நம்ம மோஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். ஹாஃபை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் மோஸ்ட் எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணியிருந்தீங்களோ அதை விட கம்மியாக, அதாவது இப்போ ஒரு பார்ட் இருக்குது அப்படின்னா அதில் பாதி யூஸ் பண்ணும்போது தான் நம்ம ஹாஃப்னு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஏட் ஹாஃப் ஆஃப் த சாக்லேட். அப்போ நான் இருக்கிற சாக்லேட்டில் பாதி சாக்லேட்டை நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஏட் ஹாஃப் ஆஃப் த சாக்லேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அனதர் எக்ஸாம்பிள் ஃபார் ஹாஃப், ராம் டொனேட்ஸ் ஹாஃப் சேலரி. ராம் அவனுடைய சேலரியில் பாதியை கொடுத்துட்டான், டொனேட் பண்ணிட்டான். ராம் டொனேட்ஸ் ஹாஃப் சேலரி. அடுத்தது, ஹாஃப் ஆஃப் த வெஜிடபிள்ஸ் ஆர் கான். பாதி வெஜிடபிள்ஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஹாஃப் ஆஃப் த வெஜிடபிள்ஸ் ஆர் கான். இப்போ உங்களுக்கு மோஸ்ட்டுக்கும் ஹாஃபுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்டுங்கிறது ஹாஃபை விட அதிகமாக நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம மோஸ்ட்டுன்னு சொன்னோம். ஹாஃபுங்கிறது நம்ம ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதில் பாதியை யூஸ் பண்ணும்போது நம்ம ஹாஃப்னு சொல்லுவோம். அடுத்தது சம்முங்கிறது என்ன? நீங்கள் அதிகமான சென்டென்ஸில் சம்மை வச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க, சம்மை வச்சு பேசியிருப்பீங்க. பட் சம்னா என்ன? ஐ ஏட் சம் ஆஃப் த சாக்லேட். ஐ ஏட் சம் ஆஃப் த சாக்லேட். நான் எனது சாக்லேட்டில் கொஞ்சம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த சம்முங்கிறது ஹாஃபை விட கம்மியாக வந்துடும். மோஸ்ட்டுங்கிறது ஹாஃபை விட அதிகம்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே சம்முங்கிறது ஹாஃபை விட கம்மி. ஹி அக்வர்டு சம் நாலேஜ் அபவுட் திஸ் புக். ஹி அக்வர்டு சம் நாலேஜ் அபவுட் திஸ் புக் அப்படிங்கும்போது அதாவது அவருக்கு இந்த புக்கை பற்றி சிறிய அளவு தான் அவருக்கு நாலேஜ் இருக்குது, இந்த புக்கை பற்றி அவருக்கு கொஞ்சமாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஹி அக்வர்டு சம் நாலேஜ் அபவுட் திஸ் புக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே சம்முங்கிறது ஹாஃபை விட கம்மியாக. மை ஃபாதர் பாரோவ்டு சம் மணி ஃப்ரம் அலெக்ஸ். அதாவது என்னோட அப்பா அலெக்ஸ்ட்ட இருந்து கொஞ்சம் பணம் வாங்கினார். பாரோவ்னா கடன் வாங்குறது. இங்கே நம்ம சம்முங்கிறது அளவு கம்மியான பணம் வாங்குறது அப்படிங்கும்போது தான் நம்ம இங்கே சம்முன்னு யூஸ் பண்ணுறோம். மை ஃபாதர் பாரோவ்டு சம் மணிங்கும்போது கொஞ்சமாக பணம் வாங்கினார், அப்போ திருப்பி கொடுக்குற அளவுக்கு வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி சொல்லும்போது சம் மணி ஃப்ரம் அலெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம மோஸ்ட், ஹாஃப், சம் இந்த மூணையும் பார்த்தோம். இந்த மூணுக்குள்ள டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நன்னுனா என்ன அப்படின்னா அங்கே ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு தான் நம்ம நன்னுன்னு சொல்லுவோம். ஐ ஏட் நன் ஆஃப் த சாக்லேட் அப்படிங்கும்போது நான் இங்கே சாக்லேட் எதுவுமே சாப்பிடலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஏட் நன் ஆஃப் த சாக்லேட். நம்ம நார்மலாக சாக்லேட் சாப்பிடல அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஐ டிடன்ட் ஏட் சாக்லேட் அப்படின்னு சொல்லுவோம். ஐ டிடன்ட் ஏட் சாக்லேட் அப்படின்னு சொன்னாலும் நம்ம சாக்லேட் சாப்பிடலன்னு தான் அர்த்தம். இன்னும் நீங்கள் பெட்டராக சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஐ ஏட் நன் ஆஃப் த சாக்லேட் அப்படின்னு சொல்லலாம். இது சாக்லேட்டுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் எது சொல்லணுன்னாலும் அதை ஜாயின் பண்ணி சொல்லிக்கலாம். நன் ஆஃப் தம் இஸ் அலிவ். நன் ஆஃப் தம் அலிவ் அப்படிங்கும்போது நம்ம இங்கே யாருமே உயிருடன் இல்லை, இங்கே இருக்கவங்க யாருமே உயிருடன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நன் ஆஃப் தம் இஸ் அலிவ் அப்படின்னு சொல்லுவோம். எனி ஹவுஸ் இஸ் பெட்டர் தென் நன். எந்த வீடுமே இதை விட பெட்டராக இல்லை அப்படின்னு சொல்லும்போது எனி ஹவுஸ் இஸ் பெட்டர் தென் நன். இங்கே எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம நன்னுன்னு யூஸ் பண்ணுறோம். இப்போது நீங்கள் மோஸ்ட், ஹாஃப், சம், நன் இதெல்லாம் எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஐ டிட் லைக் டு விசிட் டேஸ் வாட்டர் ஃப்ரண்ட் டைப்ஸ். ஐ டிட் லைக் டு விசிட் டேஸ் வாட்டர் ஃப்ரண்ட் டைப்ஸ். இந்த சென்டென்ஸில் நீங்கள் மோஸ்ட், ஹாஃப், சம், நன் இந்த 4ல் எதை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு என்னுடைய கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை லைட்டாக தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.